ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எடிட்டிங் ஃபீவர். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நியூ ப்ராஜெக்ட்ன்ற ப்ளஸ் சிம்மில் கிளிக் பண்ணப்பட்டு இன்ஸ்டாகிராம் சைஸை 1:1 ரேஷியோ செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தேன். மீடியாக்குள்ளே போயிட்டு அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வெளியே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த டெம்ப்ளேட் ப்ளே பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கரெக்டாக ப்ளே ஆகுதான்னு டெம்ப்ளேட் ஒருத்தருக்கு சரியாக ப்ளே ஆகலன்னு சொன்னாங்க. ப்ளே முடிச்சுட்டு லேயருக்குள்ளே போயிட்டு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஃபுல்லாக உட்கார வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக உட்கார வச்சுட்டு திருப்பியும் பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஃபுல்லாக உட்காந்துடும். திரும்பியும் லேயர் அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பியும் லேயருக்குள்ளே போயிட்டு லேயர் ஒர்க் கிளிக் பண்ணிவிட்டு மீடியாக்குள்ளே போயிட்டு இப்போ ஒரு டெக்ஸ்ட் பிஎன்ஜி எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் அதையும் டைப் பண்ணி வச்சிட்டேன். எடுத்தாச்சு. இதை எடுத்துகிட்டு பிளெண்டிங் கொடுக்கணும். பிளெண்டிங்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அது எடுத்துனா வந்து அடியில் அங்கே சென்டராக இமேஜுக்கு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். சென்டர் அலைன்மெண்ட் மட்டும் கரெக்டாக மிஸ் ஆகாமல் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு எங்கன்னா வேறு ஐடியா தோணா கூட நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். தப்பு இல்லை. கொடுத்துட்டு வெளியே வந்துடுற ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு ஃபினிஷ். அது சும்மா நான் கலர் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் டார்க் ஆகிறதுக்காக. நீங்கள் அப்படியே விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பண்ணணும் அவசியம் இல்லை. நான் சும்மா பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது நீங்கள் எதுவும் கலர்லாம் மாற்ற அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா பண்ணேன். அப்புறம் பார்த்தா லைட்டாக கலர் மட்டும் அட்ஜஸ்ட் ஆச்சு கரெக்டாக. இப்போ திரும்பியும் மியூசிக்கில் போயிட்டு ஏதோ ஒரு சாங் உங்களுக்கு தேவையான சாங் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் காட்டுறதுக்காக ஏதோ சாங் சும்மா ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு அதை ப்ளே பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ப்ளே ஆகுதான்ட்டு. அதான் கரெக்டாக ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். திரும்பியும் லேயர் கிளிக் பண்ணிட்டு இப்போ கலர் இமேஜஸ் ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கலர் ஒரு 4-5 கலர் உங்களுக்காக பண்ணி காட்ட போகிறேன். பிளெண்டிங் கொடுத்துட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இந்த எட்ஜில் கொஞ்சம் இப்போ அப்படியே காப்பி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜில் கொஞ்சம் பாதி ஆஃப் மட்டும் வெளியே தர்ற மாதிரி வச்சுட்டு இப்போ அதை பாருங்கள். அனிமேஷன் ஓவராலாக ஃப்ளிக்கர் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓவரால் அனிமேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எல்லாமே ஃப்ளிக்கர் தான். இதேமாரி ஒரு இமேஜாக அப்படியே ஆட் பண்ணிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். காட்டுறதுக்காக நான் கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண போகிறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஒரு இமேஜை வெளியே இம்போர்ட் பண்ணி முடிச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா இமேஜ் இம்போர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் இமேஜ் இம்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது க்ரீன் கலர் இமேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒன்று ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான சைஸுக்கு அந்த கரெக்டாக பெருசாகி கரெக்டாக இந்த ஏஜில் ஒன்று அந்த ஏஜில் ஒன்று அப்படியே உங்களுக்கு ஃபுல் கலரையும் அப்படியே சின்னதாக க்ராப் பண்ணி வச்சுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வேகமாக வச்சுட்டேன். பாருங்கள். ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. இதெல்லாம் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி நீங்கள் எல்லா கலரும் அதேமாதிரி ஆட் பண்ணால் சரியாக போதும் ஃப்ரெண்ட்ஸ். கலர் ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதை டூப்ளிகேட் பண்ணி 2 பக்கம் வச்சுட்டு
அதுக்கப்புறம் ஓவரால் மட்டும்தான் யூஸ் பண்ண அனிமேஷனில் ஓவரால் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளிக்கர்ன்றது கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளிக்கர்னு கொடுத்துட்டா கொஞ்சம் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், அதனால கொஞ்சம் பார்க்கறதுக்கு எஃபெக்ட்டு தெரிஞ்சிட்டே இருக்கும், எனி டைம் எஃபெக்டாக இருக்க மாதிரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சொன்ன மாதிரி இப்போ ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருங்க. இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணால் சரியாக புரியாது. நான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆச்சு. அதை எங்கே காப்பி பண்ணி பண்ணுறதுக்கு டூப்ளிகேட் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக ப்ளே ஆகுதுன்னு. ஆல்ரெடி சாங் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிட்டேன், கரெக்டாக ப்ளே ஆகி முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் சாங் உங்களுக்கு அதேமாதிரி ஃபுல்லாக வேணுனாலும் நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ப்ளே பண்ணிவிட்டு நான் திரும்பி ப்ளே பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக கலர் எஃபெக்டோடு ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ப்ளே ஆகி முடிக்குதான் நான் பார்க்க போகிறேன். ஃபுல்லாக ப்ளே ஆகிடுச்சா? இப்போ ஷேர் நான் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ எந்த ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷன் வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதில் கொஞ்சம் வாய்ஸ் சரியாக பேசியிருக்க மாட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.